கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் எல்லாரையும் அன்பினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே வரும்படி தந்த அழைப்புக்கும் உங்களுடைய வரவேற்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு சொன்னதை போல் இந்த வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலிருந்து முதல் 12 வசனங்கள், அதற்கு பிறகு ஏசாயா 55வது அதிகாரத்திலிருந்து முதல் 9 வசனங்கள் வாசித்த சகோதரிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைப்பு என்னங்க? நாம் எப்படி இலவசமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போது நாம் துவக்கத்திலே பிரதர் ஏபி நமக்கு ஒரு கேள்வி கேட்டார், எது இலவசம் என்று. எங்கேயாவது ஒரு பொருளை வாங்கினால் அதை விட விலை குறைவான ஒரு பொருளை இலவசமாக தருகிறோம் என்று சொல்வார்கள். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது எது இலவசம் என்று இருக்கிறது, பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்குது. அதை பார்க்குறவங்களுக்கு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு அது தெரியும், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அது என்னன்னு சொல்லி. நம்முடைய சங்க இலக்கியங்களில் இது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு அந்த காலங்களில் வாழ்ந்த ஒரு ராஜாவை குறித்த ஒரு கதை. அவருடைய பெயர் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேள்பாரி என்பது அந்த ராஜாவினுடைய பெயர். அவர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் ஒரு வேட்டை முடித்து வரும்போது தங்க ரதத்தில் வந்து கொண்டிருந்தாராம். வருகிற வழியிலே ஒரு முல்லை செடி, அது படர்வதற்கு எந்த ஒரு இடமும் இல்லாமல் இருந்ததாம். அதனால் அதன் மேலே அதிகமாக இரக்கம் வைத்து தான் வந்த அந்த தங்க ரதத்தை அந்த கொடி படர்வதற்கு ஏதுவாக நிறுத்திவிட்டு அவர் போனாராம். அந்த கொடி அதில் படர்ந்தது என்று சொல்வார்கள் சங்க கால இலக்கியங்களிலே. அப்படி வாழ்ந்த அந்த ஈகை குணமுள்ளவர்களை ஒரு பெயர் சொல்வார்கள், கடையேழு வள்ளல்கள். ஸோ அந்த சங்க காலத்தில் ஒரு 7 மன்னர்கள் அப்படி இருந்தார்கள். ஓரி, பாரி, இவருடைய பெயர் பாரி. இப்படி நீங்கள் சமயம் கிடைத்தால் போய் திருப்பி உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து பாருங்கள், தமிழ் பாடப்புத்தகங்களை எடுத்து பாருங்கள். இப்போது இந்த மன்னர் இலவசமாக ஒரு செடிக்கு தன்னிடத்தில் இருந்ததை பரிசாக கொடுத்தார். இப்போ இதில் இலவசமாக அவர் கொடுத்தது, அவருக்கு இருந்த ஒன்றை அவர் கொடுத்து விட்டார். அது இலவசமா? இல்லை. அந்த தேரை உருவாக்குவதற்கு செலவு செய்திருப்பார்கள். அந்த தேரை உருவாக்குவதற்கு அநேகர் வேலை செய்திருப்பார்கள். பொருள் செலவும் ஆள் உழைப்பும் அதில் அடங்கியிருக்கிறது. அதனால் சாதாரணமாக நாம் பார்க்கும்போது அது ஒரு கொடைத்தன்மை அல்லது மிக உதாரத்துவமாக அவர் உதவி இருக்கிறார் என்று சொல்ல முடியும். அந்த செடியை பொறுத்தவரையில் ஒருவேளை அதற்கு இலவசமாக கிடைத்ததாக இருக்கலாம், ஆனால் அது கொடுக்கப்பட்ட விதம் இலவசம் அல்ல. நாம் இன்னொரு உதாரணம் கேட்டோம். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்போம், ஒரு மியூசியம் இன்றைக்கு அனுமதி இலவசம். விசேஷமான ஒரு நாட்களில், உதாரணமாக பள்ளி விடுமுறை நாட்களில் பள்ளி மாணவர்களுக்கு அனுமதி இலவசம் என்று சொல்வார்கள். உண்மையிலே இலவசமாக? அது டேக்ஸ் பேயர்ஸ் மணி என்று சொல்லுவோம். அது யாராவது ஒருவர் அதற்கான விலையை கொடுத்திருப்பார்கள். அதனாலே அது அனுபவிக்கிறவர்களுக்கு இலவசமாக தோன்றலாம், ஆனால் அது உண்மையில் இலவசம் இல்லை. யாராவது அதில் போயிருக்க வேண்டும். நம்ம எல்லாமே ஒரு ஜனநாயக நாட்டில் தானே வாழ்கிறோம். இங்கேயா இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஜனநாயக நாட்டிலே வாழ்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டை குறித்து பொதுவாக இப்படி சொல்வதுண்டு, ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள். Citizens of a democratic country live in a free nation என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஒரு அடிமைப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்திருக்க வேண்டும். நமக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நாடுகளிலிருந்து வருகிற நிறைய நண்பர்கள் நமக்கு உண்டு. அவர்கள் சொல்வதை கேட்கும்போது தான் நாம் அனுபவிக்கிற சுதந்திரம் என்னவென்பதை புரிய முடியும். அப்பொழுதுதான் அந்த சுதந்திரத்தினுடைய தன்மை, அந்த சுதந்திரத்தினுடைய வெயிட்டேஜ் நமக்கு புரிந்து கொள்ள முடியும்.
அப்படியானால் எது இலவசமா? இந்த இடத்துல இந்த உதாரணத்தை பார்க்கும்போதோ, அல்லது ஒரு மியூசியம்க்கு ஃப்ரீ என்ட்ரி என்று சொல்லும்போதோ, அல்லது நமக்கு இலவசமாக இந்த சுதந்திர நாட்டிலே பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்போதோ, அது உண்மையிலே இலவசமா? சாரி, ஐ எம் கிளிக்கிங் த ராங் பட்டன். இலவசமான ஒரு விடுதலை என்பது சாத்தியமா? அப்படி சொல்லும்போது, இப்போ ஜனநாயக நாட்டை குறித்து பேசினோம். இந்த படத்தில் நிறைய முகங்கள் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கும். யார் யார் என்ன பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டு உங்களை நான் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க விரும்பலை. உங்களுக்கு இதில் ஒவ்வொரு சில முகங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இதில் இவர்கள் எல்லாருமே விடுதலைக்காக போராடினவர்கள், உலகத்தின் பல நாடுகளில். நாம் முதல்ல பார்ப்பது நம்முடைய இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடின அநேக தலைவர்கள். இது கொஞ்சம் பேருடைய படம் தான் இருக்குது. இது நிறைய பேர் தங்களுடைய உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்திய விடுதலைக்காக. இன்றைக்கி நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டெமோக்ராட்டிக், ஒரு ஜனநாயக நாட்டிலே வாழ்கிறவர்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி, அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அநேகர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். பலவிதமான போராட்டங்களில் ஈடுபட்டு இந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சரித்திரத்தில் நாம் பார்ப்பது டாப் ரைட் கார்னர், அதில் இருக்கிறது ஒரு 4 பேருடைய படங்கள் இருக்கிறது. யாருக்காவது அது யாருன்னு தெரியுமா? நெல்சன் மண்டேலா, ஓகே, ஒருவர் நமக்கு தெரிகிறது. மார்ட்டின் லூத்தர், வேறு யாராவது? அந்த பெண்மணியினுடைய பேர் ஹேரியட் டப்மன். அவர்கள் கருப்பினத்தினரின் விடுதலைக்காக அமெரிக்க தேசத்திலே போராடினவர்கள், அந்த 4 பேருமே. அந்த பெண்மணி கருப்பினத்தவர் அதிகமாக ஒடுக்கப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டு இருந்த காலத்தில் ரகசியமாக பலரை மீட்டு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பலருக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர்கள். அவங்க தான் அந்த ஹேரியட் டப்மன். நெல்சன் மண்டேலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 27 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார். எங்கேயோ போய் ஒரு தவறு செய்துவிட்டு அதற்காக அவர் தண்டனை பெறவில்லை. தன்னுடைய இனத்தாருக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இருந்த அந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து குரல் எழுப்பினதினாலே 27 வருடம் அவர் சிறையில் வைக்கப்பட்டார். அப்புறம் இன்னொரு மார்ட்டின் லூத்தர் நமக்கு தெரியும். அவர் அஹிம்சா வழியிலே போராடி கருப்பினத்தவருக்கான உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று நம்பி பல நாள் போராடி ஒரு காலத்திலே அந்த தேசத்தினுடைய அதிபதியுமாக அவர் வர முடிந்தது. சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி கருப்பினத்தவர்களுக்கான விடுதலைக்காக அதிகமாக போராடினார் அமெரிக்க நாட்டில். கடைசியாக மால்கம், அந்த இன்னொரு நபர் மால்கம், அவரும் அதை போலவே கருப்பினத்தவருக்கு எதிரான நடந்த வன்முறைகளுக்கு கருப்பினத்தவருக்கும் சுயமரியாதை இருக்க வேண்டும், அவர்களுக்கும் உரிமைகள் வேண்டும் என்பதற்காக அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடினார். கீழே இருக்கிற பிக்சர் நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள். அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக பல ஆண்டுகளாக போராடி இருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் போராளிகளை தான் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, தங்களுடைய சுயமரியாதைக்காக, தங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் தங்களுடையதாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடினவர்கள். சரி, இவங்க எல்லாமே விடுதலைக்காக, ஒரு விதமான விடுதலைக்காக அவர்களுடைய சொந்த நாடுகளிலே போராடினவர்கள். இவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த அந்த விடுதலை, அது இலவசமானதா? இதில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய உயிரை அதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அப்படியானால் அதனை இலவசமான ஒரு சுதந்திரமா என்ன? இன்னைக்கு சுதந்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற நமக்கு அதனுடைய வலிப்பம் அல்லது அதனுடைய வெயிட்டேஜ் நமக்கு புரிகிறதில்லை. காரணம், அந்த வேதனையினூடாக நாம் போனதில்லை. அப்படி இருக்கும்போது இப்படி உலக சரித்திரத்திலேயே விடுதலை என்பது இலவசம் இல்லை என்றால் எப்படி உண்மையான விடுதலை, இலவசமான விடுதலை அல்லது ரட்சிப்பு சாத்தியம்? இன்றைக்கி நம்முடைய தலைப்பே எப்படி நான் இலவசமாக விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. சரித்திரம் சொல்லுகிறது,
இப்படி விடுதலை பெற்றுக் கொடுத்த யாருமே இலவசமாக கொடுத்து விடவில்லை, அவர்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கவில்லை என்று. அவர்கள் ஒவ்வொருவரும் பலவித தியாகங்களை செய்திருக்கிறார்கள், உயிரை மாய்த்திருக்கிறார்கள், தங்களுடைய வருட வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியான வருடங்களை சிறைச்சாலையிலே செலவிட்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்து தான் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நமக்கு எதற்காக விடுதலை வேண்டும்? நம்ம தான் சுதந்திரமான நாட்டில் வாழ்கிறோமே, நமக்கு தான் சுதந்திரம் இருக்கிறதே, பேச்சுரிமை இருக்கிறது, வாக்குரிமை இருக்கிறது, நம் சுதந்திரமாக வெளியிலே செல்ல முடியும். நாம் எதையாவது செய்ய விரும்பினால் அதை செய்வதற்கு யாரும் நமக்கு தடுக்க முடியாது. நமக்கு அதற்கான மாரல் ரைட்ஸும் அதிகாரப்பூர்வமான தகுதியும் நமக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன விடுதலை வேண்டும் என்று சொல்கிறோம்? இன்றைக்கி ரெண்டு வேதாகமத்திலேருந்து 2 பகுதிகளை வாசித்தாங்க இல்லையா? அதில் முதல் பகுதி ஏசாயா என்ற புஸ்தகத்திலிருந்து ஒரு 9 வசனங்கள் வாசிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 6வது நூற்றாண்டில் யூதேயா தேசத்தில் அங்கே இருந்தவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் அவர்களை தன்னுடைய ஜனங்கள் என்று கடவுள் அவர்களை பிரித்து எடுத்துக்கொண்டார். எதுக்காகனா மற்றவங்களெல்லாம் அடித்து நொறுக்கிடணும், வெறுத்துடணும், இவங்க மட்டும்தான் எனக்கு வேணும் என்பதற்காக அல்ல. அவர்கள் மூலமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த விடுதலை வருவதற்கான வடிகாலாக அந்த தேசத்தை தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு நல்ல செய்தி வர வேண்டும், அவர்கள் மூலமானதாக இந்த உலகத்திற்கு விடுதலை வர வேண்டும் என்பதற்காக அந்த தேசத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் சாதாரண மக்கள் தானே. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடவுள் அவர்கள் அப்படி இருக்க வேண்டுமானால் இந்தந்த வழிகளை பின்பற்ற வேண்டும், இவைகளை நீங்கள் செய்யலாம், இவைகளை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு சில சட்டத்திட்டங்களையும் கொடுத்திருந்தார். நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும், நியாயப்பிரமாணங்கள் என்று சொல்வதுண்டு. அந்த நியாயப்பிரமாணங்களை அவர்கள் பிரமாணிக்க வேண்டும் அல்லது அவைகளை கடைப்பிடிக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான். ஆனால் அதை அவர்கள் செய்ய தவறினதினாலே கடவுள் நீதி உள்ளவர். நான் இவங்கள தான் எனக்கு சொந்தமான ஜனங்கள்னு நான் இவங்கள தெரிந்து கொண்டேன் இல்லையா, அதனால் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேன், பரவாயில்ல, தப்பு செஞ்சால் செய்யட்டும் அப்படின்னு திரும்பிக்கொள்ள தவறுக்கு தன்னுடைய கண்களை மறைத்து கொள்ளக்கூடியவர் அல்ல கடவுள். அப்படி செய்தால் அவர் கடவுள் அல்ல. கடவுள் நீதி உள்ளவர். தனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனமாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்யும்போது அதை கண்டுகொண்டு அவர் சும்மா இருக்க முடியாது. அவர்கள் தவறுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டும். இப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய காலங்களிலே பல முறை அவர்கள் தவறு செய்யும்போது அவர்களுக்கு சில தண்டனைகள் வரும். அந்த நாட்களிலே தண்டனை என்று சொல்லும்போது சிறைச்சாலை என்பதல்ல, அவர்கள் இயற்கை விவசாயத்தை நம்பி வாழ்ந்தவர்கள். அதனாலேயே அவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை சில நேரத்தில் பெரிய பஞ்சமாக இருக்கலாம். மழை இல்லாமல் போகும். மழை இல்லாமல் போனால் பெரிய பஞ்சம் ஏற்படும். அப்பொழுது ஜனங்கள் பரிதவிப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு உணர்வு வரும். அப்போது அந்த காலங்களிலே கடவுள் அவர்களை வழி நடத்துவதற்கு தீர்க்கதரிசிகள் அல்லது ராஜாக்கள் இப்படி ஏற்படுத்துவார், நியாயாதிபதிகள் இப்படின்னு சொல்லி ஒரு சிலரை எழுப்பி, நீங்கள் தவறு செய்தீர்கள், கடவுளுக்கு விரோதமாக தவறு செய்ததுனாலே இந்த தண்டனை உங்களுக்கு வருகிறது, இயற்கை அதனதின் காலத்திலே கொடுக்க வேண்டிய மழையையும் வெயிலையும் தராமல் கடவுள் நிறுத்தி இருக்கிறார், அதனாலே நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். இது ஒரு விதமான தண்டனை. இயற்கையாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மழை, வெயில் இவைகளை தடை செய்வது. இன்னொரு விதமான தண்டனை அவர்களை அடிமைக்கு உட்படுத்துவது. எதிரி நாடுகள் வந்து அவர்கள் மேல் போர் தொடுத்து அவர்களை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள், சிறைப்பிடித்து ஸ்லேவ்ஸாக கொண்டு போய் விடுவார்கள். அல்லது அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தி தங்களுடைய சொந்த நாட்டிலே அவர்களை கைதிகளாக நடக்க செய்வார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த 6வது நூற்றாண்டில் நாம் வாசித்த அந்த ஏசாயா 55வது அதிகாரத்தில் அவர்கள் அடிமைகளாக யூதேயா தேசத்திலே பாபிலோனிய நாட்டினுடைய அடிமைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் செய்த கடவுளுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த பாவத்தின் தண்டனையாக அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலே அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி தான் நாம் ஏசாயாவிலே வாசிக்க கேட்டோம். முதல் வசனம், தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். கொஞ்சம் அவங்க கூட போய் பார்ப்போமா அந்த ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலையில்.
அப்போ தான் அந்த 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 அதனுடைய அவர்கள் இருக்கிற நிலை நமக்கு புரியும். அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டால் உடனே தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு நிலை, அவர்களுக்கு பசி ஏற்பட்டால் உடனே ஆகாரம் கிடைக்காத ஒரு நிலை. சரி, எனக்கு பசி எடுக்குது, அங்கே ஆகாரம் இருக்குது, அதை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதை வாங்குவதற்கான பணம் இல்லாத நிலை. ஏன்னா அவர்கள் அடிமைகள். அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் எல்லாமே அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு இப்படி ஒரு நல்ல செய்தி வருகிறது. தாகமாக இருக்கிறவர்களே, பணம் இல்லாமல் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், உங்களுக்கு பணமும் இன்றி விலையும் இன்றி உங்களுக்கான ஆகாரம் கிடைக்கும். சும்மா சொல்லி கொண்டு போவதல்ல, அதை சொல்லிவிட்டு அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வர்றாங்க. 6வது வசனம் 7வது வசனம், அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை வேணும்னா நீ இந்தந்த காரியங்களை செய்யணும்னு சொல்கிறாரு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கரவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அப்படின்னா நீ செய்த பாவத்தினால இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னுடைய பாவத்தை அவரிடத்துல நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்போது அவர் இல்லை நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறதில்ல. தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிற எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அதுதான் அந்த தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அது அளவற்ற இரக்கம். மன்னிப்பு கேட்கிற எல்லாருக்கும் மன்னிப்பை கொடுத்து அவர்களை ரெஸ்டோர் பண்ணுவார். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, இது கொடுக்கப்பட்டதிலிருந்து ஒரு 35-40 ஆண்டுகள் நிறைவேறினது. அந்த யூதா தேசத்திலே நாம் வாசித்த அந்த மார்க் என்ற சுவிசேஷத்திலே ஒருவரை குறித்து வாசித்தோம். இயேசு அங்கே ஒரு பெத்லஹேம் என்னும் ஊரிலே பிறந்தார். மனிதனாக தேடக்கூடிய நேரத்திலே அவரை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது இவரை குறித்து தான். அவர் மனிதனாக பிறந்து பெத்லஹேம் என்னும் ஊரில் பிறந்து யூதயா தேசம் எங்கும் சுற்றித் திரிந்து கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருந்தார். சரி, பிறந்தார் என்று சொல்லும்போது நமக்கு சாதாரணமாக ஒரு சிந்தை தோன்றும். சரி, இந்த ஜனங்கள் கடவுள் தனக்கென்று தெரிந்து கொண்ட இந்த ஜனத்திலே தானே அவர் பிறந்திருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பாவ தன்மைகளும் அவருக்கும் இருக்குமே என்று தோன்றும். ஆனால் அவர் அங்கே பிறந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்டு கடவுளுடைய பலத்தினாலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவர் பிறந்தார். நம்முடைய அப்போஸ்தலருடைய பிரமாணத்தில் சொல்லும்போது 2வது வசனம் 2வது வாக்கியம் நாம் சொன்னோம், கன்னியினிடத்திலே பிறந்தவர். அவர் பாவம் இல்லாதவராக பிறந்தார். அப்படி பிறந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை தான் நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே படித்தோம். எக்ஸ்கியூஸ் மீ. அவர் அப்படி அந்த பகுதிகளில் சுற்றி திரியும் போது ஒரு நாள் அவருடைய போதனையை கேட்பதற்கு எப்பயுமே கூட்டமாக ஆட்கள் வருவார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து போதனை பண்ணிகிட்ருக்கிறார். ஏற்கனவே பிரசித்தமாக அறியப்பட்ட அந்த பகுதியிலே அறியப்பட்டிருக்கிறார். இவர்கிட்ட போனால் வியாதிகள் சுகமாகும், இவர்கிட்ட போனால் நல்ல போதனைகள் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டாங்க. அதனால் 4 நண்பர்கள், அவருடைய நண்பனாக இருக்கிற ஒருவன், நம்ம அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். முடமாக இருக்கிற மனுஷன், நடக்க முடியாது, அவனாக எங்கேயும் போக முடியாது. அதனால் அவனை ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு கட்டிலில் போட்டு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தால் ஒரு கட்டில் 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்கன்னா அவங்கள ஒரு இடத்துல போகிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் இல்லையா? ஆனால் ஒரு வீடு, அது எவ்வளோ பெரிய வீடுன்னெலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வீட்டு உள்ளே போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஜனக்கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அந்த தூக்கிட்டு வந்தவங்களுடைய வீடும் கிடையாது. யாரோ ஒருத்தருடைய வீட்டில் அவர் இருக்கிறார். தூக்கிட்டு வராங்க.
உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் அவனுக்கு எப்படியாவது விடுதலை கொடுத்துடணும். அவனுக்கு இருக்கிற பாடு என்னங்க? அவனால் எந்திரிக்க முடியாது. அவனாக எங்கேயாவது நான் இப்போ எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயே இந்த அறையிலேருந்து நான் இன்னொரு அறைக்கு போகணும்னு அவனுக்கு நினைச்சாலும் அவனாலே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவன் படுக்கையில் இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு உதவி செய்ய இந்த நண்பர்கள் தூக்கிட்டு வந்து அவர் இருக்கிற அந்த வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து, இந்த வசனம் நமக்கு சொல்லுது மேற்கூரையை பிரித்தார்கள் என்று தான் சொல்லுகிறது. அந்த காலத்துக்கு போனோன்னா அப்போ வாழ்ந்தவருடைய வீடுகள் மச்சு பாவப்பட்ட வீடுகள்னு சொல்லுவோம், வசனத்துலேயும் படிக்கிறோம். அது எப்படின்னா மண் சேர் உண்டாக்கி சேரும் இலைகளும் சேர்ந்து அது ஒரு லேயர், குச்சிகளை வைத்து சேரும் இலைகளும் உண்டாக்கி ஒரு லேயர். அதற்கு பிறகு இன்னும் அந்த தட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம ஓலத்தட்டான்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அது மாதிரி இலைகளாலே பின்னி சில லேயர்ஸ் வச்சுருப்பாங்க. அதற்கு மேலே பனை ஓலை அல்லது நாணர் புல், அதனாலே அதுதான் டாப் லேயராக இருக்கும். அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதிகளில் நாணல் புல் பொதுவாக பயன்படுத்தப்பட்டது. அதுதான் டாப் இன்சுலேஷன் வெளியில் இருக்கிறது. ஸோ இவங்க உள்ளே இறக்கினாங்கன்னு சொல்லும்போது அதிக பிரயாசம் எடுத்திருக்க வேண்டும். அத்தனை லேயர்ஸையும் உடைச்சி விட்டு வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான்னு சொல்லிலாம் யோசிக்காமல் தன்னுடைய நண்பனுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று. அப்போ அதை பார்த்த இயேசு சொன்னார், இவர்களுடைய விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி 2 காரியங்கள் அங்கே நடப்பதற்கான சாத்தியம் உண்டு. இறக்கிட்டாங்க. அவர் இருக்கிற இடத்துல இறங்கின பிறகு அவங்க எதுக்காக இறக்குனாங்க? நடக்க முடியாமல் இருக்கிறவன் நடக்கணும், அதுதான் அந்த நண்பர்களுடைய ஆசை. ஆனால் அவர் பார்த்து என்ன சொன்னார்? உள்ள அவர் மத்தியில் இறக்குன பிறகு உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கையாக என்ன நடந்திருக்கணும்னா எந்திரிச்சு நடன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி பண்ணல. உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், அவனை பார்த்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த இருந்த பண்டிதர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வந்துடுது. அவங்க யோசித்தாங்க, யாரா இவர்? கடவுளுக்கு மட்டும்தானே பாவங்களை மன்னிக்க முடியும், இவர் இவனை பார்த்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். முதல்ல அவன் இறங்கினதனுடைய பர்பஸே வேறு. அவனுக்கு வேண்டியதெல்லாம் எந்திரிச்சு நடக்க வேண்டியது தான். நான் அவன்கிட்ட போய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. பேசலை. அவங்க மனதில் சிந்தித்ததை அவர் அறிந்து கொண்டு அவங்கள பார்த்து சொல்கிறார், உங்களுடைய மனதில் நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். 2 ஆப்ஷன்ஸ். இந்த மனிதனை பார்த்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்வது எளிதா, அல்லது உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறது எளிதா? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யோசித்து பார்த்து நீங்களே ஒரு பதில் சொல்லுங்களேன், எது ஈஸின்னு. லாஜிக்கலாக ஒரு பதிலுக்கு யோசித்து பாருங்கள். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது தான் ஈஸி. ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எவிடன்ஸே தேவையில்லை இல்லையா? அவனுக்கு பாவம் இருக்குது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ், வெளிப்புறமான ஒரு ஆதாரமே தேவையில்லை அங்கே. அதை அறிந்து தான் அவனிடத்துல கேட்டார். அந்த 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 வேத பண்டிதர்களிடத்தில், வேத பாரகரிடத்தில் கேட்டார், எது எளிது? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது எளிதா, அல்லது உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறது எளிதா? இது 2ல் அவர் எதை செய்திருந்தால் ஒரு பெரிய ஒரு வியப்பு ஏற்பட்டிருக்கும். படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லியிருந்தாருன்னா பெரிய வியப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவனால் நடக்க முடியாது, உள்ளே கூட கொண்டு வர்றதுக்கு வழி இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை செய்து மேலே கூரையை பிரித்து அவனை கீழே இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னது, அந்த கேள்வியை கேட்டபோது அவர்களுக்கே குழப்பம் வந்துடுச்சு. இப்போ இப்படின்னு சொன்னால் அவர் இப்படி சொல்லுவார், இப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லுவார், என்ன பண்ணுறது? அப்புறம் சொன்னார், உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அப்படியானால் அவன் பாவம் மன்னிக்கப்படாதவனாக போயிருப்பானா? இல்லை. இப்போது இந்த நிகழ்ச்சியில் அவனுக்கு கிடைத்த அந்த சௌக்கியம் இலவசமா, இலவசம் இல்லையா? எதையாவது ஒன்று அவன் அதற்காக செய்ய வேண்டியது இருந்ததா? நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்தோம். ஃப்ரீ என்ட்ரி,
அல்லது ஒரு பொருளை வாங்கும்போது இன்னொரு பொருள் இலவசம் என்றெல்லாம் பார்த்தோம். அதை போலவே இந்த ரட்சிப்பு இலவசம் என்று சொல்லும்போது பெற்றுக்கொள்ளுகிற நமக்கு அது இலவசம். அந்த உதாரணம் பார்த்தோம்ல, ஒரு ராஜா அந்த தேரை கொண்டு போய் அந்த முல்லை செடிக்கு வைத்தார். அதனால அவருக்கு ஏதாவது பொருள் நஷ்டம் உண்டா? நான் அதை அந்த கதை கற்பனை இப்படி யோசித்து பார்க்குறேன். அவர் ஒரு ராஜாங்க, அந்த நாட்டில் அந்த பகுதியில் இன்றைக்கு இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தை, அதுதான் பரம்பு நாடு என்று அழைக்கப்பட்டது அந்த காலங்களில். அந்த அந்த பகுதியை தான் அவர் ஆண்டார். அவர் தேரை விட்டுட்டு கண்டிப்பாக கோட்டைக்கு நடந்தெல்லாம் போயிட்டுருக்க மாட்டார். வேட்டைக்கு போகிறாருன்னா கூட சேவகர்கள் வந்திருப்பார்கள். அந்த தேரை வச்சுட்டு எப்பா போய் இன்னொரு தேரை எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருப்பார். அவருக்கு அதனால தனக்கு அந்த தேரை கொடுத்ததுனாலே அவருக்கு பெரிய இழப்பெல்லாம் இல்லை. தனக்குரியதை ஒன்றும் அவர் இழந்து போகவில்லை. ஒரு பொருளை வாங்கும்போது அதற்கு இலவசமாக சிறிதாக ஒன்றை கொடுப்பதனாலே அந்த அந்த முக்கியமான பொருளை விற்கிறவர்களுக்கு பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை. இந்த மனிதனுக்கு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்லும்போது அதை கொடுக்கிற இயேசுவுக்கு இழப்பு இருக்குதா? முப்பத்தி 3.5 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்னதாக அவர் தோட்டத்திலிருந்து ஜெபம் பண்ணுறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். உம்முடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்புறம் சிலுவையில் மரிக்கும்போது என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்னங்க? இயேசு கிறிஸ்து அவரே தேவன், அவரே கடவுள். தன்னுடைய தெய்வத்துவத்தை உரித்து வெறுமையாக்கிவிட்டு வரவில்லை. அவர் பூரணமாக கடவுளாக இந்த பூமியில் வாழ்ந்தார். அவரால் மட்டும்தான் முடியும். பூரண மனுஷனாயும் பூரண தெய்வமாயும் வாழ்வதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். அப்படி பூரண மனுஷனாய் தேவனோடும் அவர் சொல்லும்போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நான் கேட்கிற எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பார், அதுதான் அவருடைய நம்பிக்கை, அதுதான் அந்த உறவு. அந்த உறவில் நின்று கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் இருக்கும்போது அவர் சொல்கிறார், என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சொல்லுங்கள், அவருக்கு இழப்பு இருக்குதா? பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு இழப்பு இருந்ததா இல்லையா? அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய பேர் நமக்கு அநேக மதங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது நாம் செய்கிற நன்மைகளினாலே நாம் நம்முடைய தீமைகளை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, கர்மா அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அல்லது நான் எதையாவது ஒரு நிறைய தான தர்மங்களை செய்து கொண்டால் நான் செய்கிற பாவ கர்ம கிரியைகளுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாவ பரிகாரத்தை கொடுக்கும்போது வேறு எதையோ ஒன்றை சப்ஸ்டியூட்டாக கொடுக்கல, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். பிதாவும் அவரும் ஒன்றாக இருந்தவர்கள். ஆனால் உங்களையும் என்னையும் நேசித்ததினாலே அந்த சிலுவையில் இருக்கும்போது யூதர்கள், ரோமர்களுடைய அதிகாரம் அவரை சிலுவையில் வைக்கவில்லை. அந்த ரோமர் சேவகர்கள் உண்டாக்கின அந்த பெரிய ஆணிகள் அவரை சிலுவையில் பிடித்து கொண்டிருக்கவில்லை. உங்களுடைய என்னுடைய பாவங்கள், அந்த படுக்கையில் இறக்கப்பட்ட மனுஷனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். வெளியில் எவிடன்ஸ் தெரியாது. ஆனால் அவன் அதற்கு பிறகு வாழ்ந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சுகமாக்கின ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய வாழ்க்கையை யோசித்த ஒரு சும்மின கையுடைய ஒரு மனுஷனை பார்த்து, அவனுடைய கை அப்படின்னா என்னங்க, பேரலைஸ்ட் ஹேண்ட், இல்லாட்டி ஃபுல்லாக வளர்ச்சி அடையாத ஒரு கை, அவனுடைய கைகளை சுகப்படுத்தினார். அதற்கு பிறகு அந்த கைகளை கொண்டு அவன் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் எதையாவது தவறான ஒன்றை செய்யும்போது அவனுக்கு தோணுமா இல்லையா, இந்த கை பயன்பாடு இல்லாத ஒன்றாக இருந்தது, ஆனால் அதை இப்பொழுது அவர் பயன் உடையதாக மாற்றியிருக்கிறார், அதனாலே என்னால் இதை செய்ய முடியாது என்று அவனுக்கு தோன்றியிருக்கும். இந்த மனுஷனுக்கு என்னால் ஒரு இடத்துலேருந்து ஒரு 2 அடி கூட நானாக நகர்ந்து போக முடியாத நிலையில் இருந்தேன். அப்படி இருந்த என்னை
நான் படுத்து கிடந்த படுக்கையை சுமந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு என்னை சுகப்படுத்தினார். அதற்கு பிறகு அவனுடைய கால்கள் போகக்கூடாத இடங்களுக்கு சென்றிருக்குமா? ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டவனுக்கு தான், சுதந்திரத்தை பெற்று அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய வலிப்பம் அல்லது அதனுடைய விலை தெரியும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை இலவசம் என்று சொல்வதற்கு காரணம், அதற்கான கிரயம் முழுவதையும் அவர் செலுத்தினார். நம்மிடத்திலே அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒன்றையும் இழக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி இந்த உலகத்தில் பாவம் என்று சொல்வது ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் கிடையாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே நாம் நேர்மையாக பதில் சொல்லுவோமானால், கோபம், பொறாமை, எரிச்சல், பண ஆசை, இப்படி நிறைய நமக்கு தோன்றுவது உண்டு. அதனுடைய விளைவாக ஏற்படுகிற செயல்கள், சில நேரத்தில் கோபத்தில் நாம் சொல்லத்தகாத வார்த்தைகளை சொல்லிவிடுகிறோம், அல்லது செய்யத்தகாதவைகளை செய்து விடுகிறோம், அல்லது கிரீட், பண ஆசையோ இல்லை ஏதாவது ஒரு ஆசையினாலே நாம் செல்லக்கூடாத இடங்களுக்கு சென்று விடுகிறோம், செய்யக்கூடாதவைகளை செய்து விடுகிறோம், அல்லது எதையாவது ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக தகாத வழியிலே சென்று விடுகிறோம். தகாத யோசனைகள் நமக்கு வரும். இதெல்லாமே பாவம்தான். பாவம் என்று சொன்னால் ஒருவனை போய் கொலை செய்வது தான் பாவம் என்றல்ல. இப்படி பல நிலைகளிலே நாம் எல்லாருமே பாவத்திற்கு அடிமையாகலாம் இருந்தோம். நான் ஏன் அதை இருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் பாஸ்டர் டேவிட் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் நானும் இருந்தேன். கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்ததுனால நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னோட பேசின அந்த அங்கிள் சொன்னாங்க, நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனாலே கிறிஸ்தவன் அல்ல, அல்லது நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்காததுனாலே நீ ஒரு பெரிய கேடானவன் என்றும் அல்ல. ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரெண்டு பேருக்குமே விடுதலை என்பது அவசியம், ரட்சிப்பு என்பது அவசியம். இந்த ரட்சிப்பு என்பது என்ன? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரவில்லை. இந்த உலகத்திலே அந்த மனுஷனுக்கு எப்படி பாவங்களை மன்னிப்பதற்கு வந்தாரோ அதை போலவே நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காகவே இந்த உலகத்திலே வந்தார். அப்படி வந்தவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஐயா, என்னுடைய பாவத்துக்காக நீர் மரித்தீர், நீர் தருகிற இந்த விடுதலையை நான் பெற்றுக்கொள்கிறேன், நீர் இலவசமாய் தருகிற விடுதலை, அதற்கான கிரயம் அவர் கொடுத்தார். தானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிற அந்த உறவிலே விரிசல் ஏற்பட்டது சிலுவை மரணத்தில் இருக்கும்போது. காரணம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கடவுள் நீதி உள்ளவர். தன்னுடைய சொந்த ஜனங்கள் பெரிய அதிசயங்களெல்லாம் செய்து அவர்களை நடத்தினார். அந்த ஜனங்கள் பாவம் செய்யும்போது பாவத்தை அப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர் அல்ல கடவுள், நீதி உள்ளவர். அதே நீதி தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கும் போதும் இருந்தது. அந்த நீதியின் நிமித்தமாக தான் இவருடைய சொந்த குமாரனாக இருந்தாலும் இப்போ தானாக முன்வந்து என்னுடைய இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டதினாலே அவரோடு கைகோர்த்த என்னால் நடக்க முடியாது. காரணம், நீதியுள்ள தேவன் தன்னுடைய குமாரனை அவர் விட்டுவிட்டார். தனிமையிலே நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி விட்டுவிட்டார். அப்படி அவர் சுமந்ததின் விளைவு தான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு. இங்கே இருக்கிற யாருக்காவது இந்த இயேசுவினாலே இந்த இலவசமான ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று விரும்பினால் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். உடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, நான் பாவி, என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே நீர் மரித்தீர், என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நீர் சிலுவையிலே சகித்து கொண்டீர், நான் செலுத்தக்கூடாத விலையை நீர் செலுத்தினீர். ஒருவேளை கிறிஸ்து வந்திராவிட்டால் நம்ம ஒவ்வொருவருக்கும் கடவுளை விட்ட ஒரு நிலைதான், கடவுள் இல்லாத ஒரு இடத்துல தான் நமக்கு இடம். ஆனால் அந்த இடத்துல நம்மை சேர்ப்பதற்கு அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். மனிதனாக வாழ்ந்து, மனிதனாய் நாம் படுகிற எல்லா வேதனைகளையும் பட்டு, ஆனால் பாவம் மாத்திரம் இல்லாதவராய் மரித்து நமக்கு இந்த இலவசமான விடுதலை தந்திருக்கிறார். அந்த மனுஷன் கடைசியில் எழுந்து போகும்போது சரீரத்திலே சுகம் பெற்றவனாக மாத்திரமல்ல, தன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டவனாக போனான். இன்றைக்கு கடவுளை நாம் தேடும்போது சரீர சுகத்திற்காக மாத்திரம் அல்ல, அல்லது நாம் பார்க்கக்கூடிய எவிடென்ட்டான பொருட்கள் கிடைக்க வேண்டும், சரீர சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. சுருக்கமாக முடிக்கிறதுக்கு முன்னாடி, இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில்
உங்களுடைய பாவை அறிக்கை செய்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுதந்திரமாக உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அவர் கொடுக்கிற இந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள் என்ற அர்த்தம். நம்ம எல்லாருமே கிஃப்ட்ஸ் வாங்கியிருப்போம், நமக்கு எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கோம். சில ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கிஃப்டாக கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு நான் எந்த பணமும் செலவழிக்கவில்லை, எனக்கு இலவசமாய் கிடைத்தது. நான் இலவசமாய் பெற்றுக்கொண்டேன் என்பதற்காக நான் அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்பேனா? நான் எனக்கு இலவசமாய் வந்ததாக இருந்தாலும் நான் ஒரு செலவு பண்ணி அதற்கு ஒரு ப்ரொடெக்டிங் கவர் ஒன்று வாங்குவேன், ஸ்க்ரீன் போட்டு வைப்பேன். எனக்கு அது இலவசமாய் கொடுக்கப்பட்ட டிவைஸ் ஆனாலும் அது பயன்படுவதற்கு நான் செலவு பண்ணி ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் வாங்குவேன். அப்படின்னா மட்டும்தான் அது பயனுள்ளதாக இருக்கும். யாருக்காவது கார் கிஃப்டாக கிடச்சிச்சுன்றதுக்காக இது எனக்கு இலவசமாக கிடைத்தது, அதனால் அதை முழுமையாக இலவசம்தான், அதை பயன்படுத்துவேன் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் ஃபியூல் செலவு பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். இந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த உத்தரவாதம் உண்டு. உங்களுக்கு கைகளில் வேதம் இருக்குமானால் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம். அதில் இப்படி வாசிக்கிறோம்: நீங்கள் சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டீர்கள், அல்லது அதை எளிமையாக சொல்ல வேண்டுமானால் நீங்கள் சுதந்திரமாய் இருப்பதற்கென்று அழைக்கப்பட்டீர்கள். அதை தாங்க ஆண்டவர் செய்கிறார். இந்த பாவத்தை அறிக்கை செய்து நான் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டுகிறேன் என்று சொல்லும்போது உங்களை சுதந்திரர் ஆக்குகிறார். இலவசமான விடுதலையை அல்லது ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்து சுதந்திரர் ஆக்குகிறார். இன்றைக்கி ஃப்ரீ கிஃப்டான அந்த சால்வேஷனை பெற்றுக்கொண்ட நமக்கு ஒரு மொபைல் ஃபோன் ஃப்ரீயாக கிடைச்சா அதை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஒரு கார் ஃப்ரீயாக கிடைச்சா அதை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஆனால் நாம் ஃப்ரீயாக இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? அந்த ஒரு சவாலான கேள்வி. ரட்சிப்பை அனுபவிக்கிறவர்களுக்கு அந்த கேள்வியை வைக்கிறேன். இது எனக்கு இலவசமாய் கிடைக்கப்பட்டது, நான் அதற்கான எந்த செலவையும் பண்ண வேண்டியதில்லை, நான் உயிர் நீர்க்க வேண்டியதில்லை, நான் சிலுவையில் சாக வேண்டியதில்லை, அதெல்லாம் அவர் செய்து எனக்கு இலவசமாய் கொடுத்து விட்டார். ஆகைய நான் இலவசமாய் பெற்றுக்கொண்டதினாலே நான் அஜாக்கிரதையாக இருக்க முடியுமா? அந்த ஒரு சவாலோடு கூட நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே இலவசமான ரட்சிப்பு உண்டு. நீங்கள் புண்ணிய யாத்திரையோ அல்லது பணம் செலவோ அல்லது சரீர வருத்தமோ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய பாவங்களுக்காய் நீர் மரித்தீர், என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் தெய்வ பிள்ளையாய் மாற்றுகிறார். ஒவ்வொருவரையும் சுதந்திரராய் மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.